शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो ॐ भवाय गुणचम्भवाय शिवताण्डवाय नमो ॐ। ॐ सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தியான ஆற்றலின் அளவீடு இன்னைக்கு பார்க்க போறது 2ஆம் பாகம். ஏற்கனவே இது கொஞ்சம் இதுல பாதிக்கு மேல பாதி பார்த்தாச்சு நம்ம. இது எதுக்கு இதெல்லாம் நான் தெரிஞ்சு வச்சுட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்ற யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்துச்சு அப்படின்னா, இது ரொம்பவே நம்மள ஆராயறதுக்கு, நம்ம நிறைய விஷயத்துல இருந்து நம்மள வெளிக்கொண்டு வர்றதுக்கான ஒரு அட்டவணை அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். சில இந்த சைக்காலஜி இதுல எல்லாம் சொல்லுவாங்க, உங்க கண்ணுக்கு முன்னாடி நேரா இந்த நீங்க என்ன பண்ண போறீங்க, அந்த கோல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இல்ல ஒரு வீடு வாங்கணுமா, அந்த ஒரு வீட நீங்க இமேஜின் பண்ணி ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் நிறைய நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஒரு அ அளவீடு. ஓகேயா? அப்ப இதுல இதுவே நம்ம என்ன பார்த்திருப்போம்னா, அவமானம் தான் பார்த்திருப்போம். நம்ம அவமானப்படுறப்ப நம்ம எவ்வளவு ஒரு கீழான ஒரு நிலையில இருக்கோம். அப்படின்றத நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா, நெறைய விஷயம் நடக்கிறப்ப அவமானப்பட்டு, ரொம்ப உக்கி, ஆ அதுல இருந்தெல்லாம் ஓகே. எல்லாருக்கும் அவமானப்படுறது நடக்கும். ஆனா எவ்வளவுக்கு எவ்வளவு அதுல இருந்து வெளிய வரணும் அப்படின்றதுக்கான ஒரு ம் ஒரு மார்க் ஷீட்டு இல்ல, உண்மையில இது ஒரு எனர்ஜி லெவலுக்கு நம்மளுடைய எனர்ஜி எந்த லெவல்ல இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு அட்டவணை தான் இது. ஓகேயா? அப்ப இத ஒவ்வொன்னும் நம்ம அழுகுறப்ப நம்மளுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு? அதே சந்தோஷப்படுறப்ப நம்மளுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு? அப்ப எப்படி நம்ம இருக்கணும்? சுய பரிசோதனை. சிம்பிளா சொல்ல போனோம்னா, நம்மளை நம்மளே ஆராய்ஞ்சுக்கிறதுக்கான ஒரு சுய பரிசோதனை கையில ஒரு மேப் வச்சுக்கிட்டு நம்மள ஆராயிரும். இந்த சுய பரிசோதனை எப்படிதான் நம்மள நம்மள ஆராயறது? அப்படின்ட்டு நமக்கு நெறைய இருக்கும். ஒரு லைட்டும் இல்ல, ஒரு அ எந்த ஒரு கைடன்ஸும் இல்ல. இதெல்லாம் வச்சுட்டு நம்ம என்ன இது பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஏன்னா, அ ஒரு விஷயத்த என்னன்னு தெரியாம நம்ம அதுக்குள்ள போறது எப்படி அப்படின்ற ஒரு தடுமாற்றம் எல்லாருக்குமே இயல்பா உண்டாகிறது தான். ஆனா, இதுல இருக்கிறப்ப உங்களுடைய எனர்ஜி லெவல் எவ்ளோ ஒரு கீழ இருக்கும். நம்ம நம்ம இந்த ஒரு சந்தோஷமா இருந்தோம், ஒரு ஆனந்தமா இருந்தோம் அப்படின்னா, அப்ப நம்மளுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு? அப்ப எந்த நிலையிலேயே நம்மள அப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கணும். அப்படியே அப்படியே குலையாம எல்லாருக்கும் துக்கம் நடக்கும், அவமானம் நடக்கும், கோபம் வரும். எல்லாமே மனித இயல்பு தான். ஆனா எத குறைச்சுக்கணும், எத ஜாஸ்தி பண்ணணும்ன்ட்டு நம்மள நாமளே டிஃபைன் பண்ணி நம்மளோட லைஃப்ப லீட் பண்றதுக்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி அப்படின்னு நான் இத சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா இத முடிஞ்ச வரைக்கும் நல்லாவே நீங்க மனசுல ஏத்திக்கலாம். ஆ இது எல்லாமே உங்களால அழகா சிம்பிளா அதுதான் கையில விளக்கு இருக்கே. தேடிறலாம் நம்மள. கண்டிப்பா. அதனால அச்சச்சோ! எப்படி போய் தேடுறது? எந்த இடத்துல போய் தேடுறது? எங்க ஆரம்பிக்கிறது? அதுதானே நெறைய பேருடைய கேள்வி அதுதானா இருக்கும். எங்க ஆரம்பிக்கிறது? தெரியலையே! அப்படின்ற மாரி இருக்கும். ஸோ, இதுல தான் ஆரம்பிச்சு நம்ம பார்த்தாச்சு. பாதிய நம்ம பார்த்தாச்சு. ஸோ, இப்ப இன்னைக்கு நம்ம மிச்சத்த பார்க்கலாம். போன வ போன வாரம் நம்ம அ 200 வரைக்கும் பார்த்தோம். ஓகேயா? எனர்ஜி லெவல் 200 வரைக்கும் நம்ம இருக்கிறத பார்த்தோம். இன்னைக்கு அடுத்ததுல இருந்து பார்க்கலாம். ஸோ 250ல நம்மளுடைய எனர்ஜி லெவல் இருக்கு அப்படின்னா, 250ல இருக்கிறப்ப, அங்க என்ன ஆயிருது அப்படின்னா, அந்த இடத்துல வர்றப்ப அதுவரைக்கும் நெறைய படிச்சவங்களா, அ படிக்காதவங்களா இருப்பாங்க.
நெறைய அப்படியே புத்தி பேதலிச்ச மாரி இருப்பாங்க. சோம்பேறித்தனமா ஒவ்வொரு லெவல்லயும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனா, இந்த லெவல்ல இருக்கவங்க அ 99% நல்லா படிச்சவங்களா இருப்பாங்க. சயின்டிஃபிக் நாலேட்ஜ், சயன்ஸ் நாலேட்ஜ் இருக்கவங்களா இருப்பாங்க. ரொம்ப அப்படியே சிந்திக்கிற திறன் வந்து ஜாஸ்தி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே அப்டேட் ஆயி, ஒரு தெளிவான ஒரு மனநிலையில இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஆ எல்லாத்தையுமே ஒரு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு ஆளுக்கு தான் இந்த ஒரு எனர்ஜி லெவல் வந்து அந்த 250ல இருக்கும். ஆ ஆனா, இவங்க கிட்ட இருக்கிற ஒரு டிராபேக் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் சீரியஸா அப்படின்ட்டு அப்படியே நான் இயல்பாவே அந்த ஒரு சீரியஸான மனநிலைமையிலேயே இருக்கும். ஒரு ஜாலியா, ஒரு என்டர்டெயின் பண்ண அ அந்த என்ஜாய் பண்ற அந்த மோடுக்கெல்லாம் இவங்க போவே மாட்டாங்க. அதே மாரி இவங்களுக்கு யார்கிட்டயும் அடிமையா இருக்கிறதும் பிடிக்காது. இவங்களும் யாரையும் அடிமைப்படுத்த மாட்டாங்க. இன்னொன்னு மெயின் என்ன அப்டின்னா, இவங்க அப்டியே ஒரு சேஃபான ஒரு அவுட்லைன்க்குள்ளேயே இருக்கிறவங்க. அப்ப இவங்களுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறது வந்து அ எடுக்கிறது பிடிக்காது. அதே மாரி பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்கக்கூடிய ஒரு ஆளு. ஓகேயா? எ இதுல இந்த கேட்டகரில இருக்கிறவங்க தான் நெறைய பேரு நம்ம நம்ம பார்க்காத மூவியா? அதுவும் தமிழ் படத்துல ஒரு நேர்மையான ம் போலீஸ்காரன் அப்படி கிடைச்சா வந்து எத்தன பணத்த ஒவ்வொரு பெரிய ஹீரோக்குட்டயும் அந்த மாரி ஒரு படம் கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த மாரி நேர்மையான ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு போலீஸ்காரன், இந்த போலீஸ்காரரு இவங்க எல்லாருமே இந்த ஒரு கேட்டகரில தான் வருவாங்க. இந்த மாரி மிலிட்டரிலயும் வந்து ரொம்ப தேசத்துக்காக பாதுகாப்புக்கு தேச பாதுகாப்புக்கு இதுக்கெல்லாம் நேர்மையா போராடுறவங்க. இவங்க எல்லாருமே இதுல வருவாங்க. ஆனா, இவங்க கிட்ட இருக்கிற ஒரு எப்படி சீரியஸாவே இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்களும், ஆ அது என்னது இப்ப கடைசியா கூட சூர்யா படம் கூட ஒண்ணு வந்துச்சு. ஞாபகம் இல்ல. சூர்யாவும், ஜோதிகாவும் நடிச்ச படம். என்னமோ கானால ஆரம்பிக்கும். சரி, ஓகே. ஞாபகம் இல்ல. ஆ அந்த காக்க காக்க. அதுல எப்படி சூர்யா எந்நேரமும் ஒரு சீரியஸா இப்ப இத நம்ம சொல்றது அத்தனையுமே அதுக்கு பொருந்துதா பாருங்க அந்த கேரக்டருக்கு. சக்கு சக்குன்னு எல்லாமே பொருந்தும். ரொம்ப சீரியஸான ஒரு ஆளு. சிரிச்சா கூட அப்படி லைட்டா ஒரு சிரிப்பு. எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கக்கூடிய ஒருத்தரு. அதே மாரி ஆனா, சில வழக்கத்துக்கு மாறான ஒரு சிச்சுவேஷன் அ வந்துச்சு அப்படின்னா, அத ரொம்ப கரெக்ட்டா தெளிவா ஹேண்டில் பண்ண தெரியாது. ஆ அதுல தானே வந்து ஜோதிகா வந்து ஒய்ஃப வந்து அவரு இழந்துருவாரு அந்த கேரக்டர். சோ, இந்த மாதிரி அப்ப இப்படி பார்க்கிறப்ப நமக்கு ஒண்ணு தெரியும். நம்ம எந்த கேட்டகரில இருக்கோம். நம்ம அப்ப எதுக்கு வரணும்? இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றது தான் இதுக்கான கான்செப்ட். ஓகேவா? அதுக்கு அடுத்தது 275 275 இதுல வர்றப்ப அந்த அந்த பெர்சன் எப்படி இருக்காரு அப்படின்னா, ரொம்ப அ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆவல் இருக்கும். அங்க தான் நம்ம முதல்ல அந்த 250ல என்ன பார்த்தோம்? ஒரு பாதுகாப்பா, ஒரு சேஃபா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. ஆ ரிஸ்க் எடுக்கிறது வந்து அவரு ஆ ரிஸ்க் எடுக்கிறது வந்து ரஸ்க் சாப்பிடுற மாரின்லாம் சொல்ல மாட்டாரு. ரிஸ்க் எடுக்கிறது எனக்கு ரிஸ்க் எடுக்கிறது மாரியே தான் அப்படின்னு சொல்லி, அதிலேயே அழுத்தமா நிக்கக்கூடிய ஆளு. ஆனா, இந்த 275ல இருக்கிற நபர், அவரு சொல்லுவாரு தைரியமா, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாரி அப்படின்ட்டு. சோ, அவர்கிட்ட அந்த தைரியம் இருக்கும். ஆ ரொம்ப தெரிஞ்சுக்கணுன்ற அந்த சுவாரஸ்யம் நெறைய வரும். அதுக்கப்புறம் அதுதான். அந்த இது என்ன? அது என்ன? அப்படின்ற ஒரு ஆவல். ஓகேயா? இந்த மாதிரி அதுவரைக்கும் இப்படி ஒரே பாதையில அவர் போயிட்டு இருப்பாரு. அந்த 250ல இருக்கவரு. இதுல இருக்கவரு, அதுல இருந்து கொஞ்சம் விலகி, ஆ ஏதோ நமக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு போல இருக்கே. நம்ம அதுதான் நானு அப்படின்ற மாரி அவருக்கு வந்து உணர்வாரு. ஓகேயா? சோ, இந்த 275ல அவருக்கு தைரியம் அப்படின்ற ஒரு ஆற்றல் வந்து துளிர்விடும். சோ,
அப்ப அந்த தைரியமானது வர்றப்ப, நெறைய விஷயங்கள பண்ணலாம் அப்படின்ற ஒரு அ ஓ! இது பண்ணா எப்படி வருமா? பரவால்ல பார்ப்போம். இப்ப என்ன? அப்படின்ற மாரி அந்த சுவாரஸ்யத்துல நெறைய இது பண்ணுவாங்க. ஆனாலும் இந்த தனித்தன்மை உங்களுக்கு இருக்கு. ஆனாலும் ஒரு 2 கட்டா மனநிலையில தீர்க்கமா அந்த முடிவு எடுக்காம, அந்த ஒரு சுவாரஸ்யத்து மேலிடுறதுல தான் அந்த அந்த செயல அவங்க செய்றாங்க. இதுல இந்த கேட்டகரில வர்றதெல்லாம் யாரு அப்டின்னா, இந்த மலையேற்றம் பண்றாங்க பாருங்க, அவங்க. அதாவது ட்ரெக்கிங்ன்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் இந்த எக்ஸர்சைஸ் ரொம்பவே பாடி பில்டர்ஸ் இவங்கலாம் இருக்காங்க இல்லையா? அ ஜிம்மு இதுக்கெல்லாம் போயி அந்த பாடிய வந்து கரெக்ட்டாவே மெயின்டெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. அதே மாரி ஸ்போர்ட்ஸ் மேனு இவங்க எல்லாருமே இந்த ஒரு கேட்டகரில வர்றாங்க. ஏன்னா, இந்த எக்ஸாம்பிள்க்கு இந்த மலை ஏறுறதுன்றத வச்சுக்கோங்களேன். மலை ஏறுனா அங்க என்ன இருக்கும்னு தெரியாது. மலை ஏற முடியுமான்ற ஒரு இதுவும் தெரியாது. ஆனாலும் அவங்களுக்கு அந்த சுவாரஸ்யம், அந்த ஒரு ஆவல் இருக்கிறதுனால, அந்த ஒரு அ இது வந்து அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து 275 அந்த எனர்ஜி லெவல். ஓகேயா? இது கண்டிப்பா மார்க் கிடையாது. நம்மளுடைய எனர்ஜியோட லெவல் எந்தெந்த இதுல இருக்கிறப்ப எவ்வளவு இருக்குன்ட்டு தான். இது திருப்பியும் நான் சொல்றேன். இது மார்க் கிடையாது. நம்மளா போடுற 100க்கு அது அது கிடையாது. ஏன்னா நம்ம பார்க்கறது 100 தாண்டி போயிட்டு இருக்கு. ஸோ இது மார்க் கிடையாது. இது இன்னொன்னு ஆ ஆ ஆ ஒரு என்ன சொல்றது? ஒரு உண்மையான ஒரு இது. யார் வேணாலும் இத ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சரி. அடுத்தது 320 ஆ நெறைய ஆர்வம் வந்து காட்டுறது. அவங்க நெறைய ஆர்வம் காட்டுவாங்க. இதுல இவங்களுக்கு இன்னொரு உணர்வு என்ன செய்றதுன்னா, இரக்கம். ஓகேயா? அதுக்கப்புறம் விருப்பம். நெறைய விஷயத்துல விருப்பப்படுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு இதுல ஃபெயிலியர் ஆனாலும், "பார்ப்போம் பரவால்ல. இப்ப என்ன இன்னொரு தடவ செஞ்சு பார்ப்போம்" அப்படின்ட்டு ஆ செய்யறது. அந்த மாரி தளராத ஒரு நம்பிக்கை. ஓகேயா? அதே மாரி இந்த செயல்பாடுகள்ல எல்லாத்தையும் தைரியம் வருது. தைரியம் வந்தவுனே, இந்த ஆற்றலும் வந்தவுனே, அத நம்ம தொடங்கிரணும் அப்டின்ட்டு ரொம்பவே ஆ முழு முனைப்பா இருப்பாங்க. ஆ என்ன மத்தவங்களுக்கெல்லாம் ஆ இவுங்க என்ன செய்ய முடியும் அப்டின்ற ஒரு இது இருக்கும். ஆனா, இவுங்களால நம்மளால அது முடியும் அப்டின்ற இது இருக்கு. இதுவரைக்கும் நம்ம இந்த 200 வரைக்குமே பார்த்தது வரைக்குமே, ரொம்ப ஒரு சராசரியான அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு குணங்களும் கொஞ்சம் அப்படியே மேல, மேல, மேல வந்துட்டுருக்கு. இந்த 320ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த நா நான் என்ற அந்த அகங்காரம் அவங்கள விட்டு போயிருது. ஓகேயா? போயிருதுன்னா ஓரளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப சுயநலம் இல்லாம செயல்படக்கூடிய தன்மை அவங்க கிட்ட வந்து சேருது. அப்ப ஆ அவங்களுக்கு இந்த வெற்றி, அந்த உயர்வு, பணம் இது எல்லாமே ரொம்ப முயற்சி பண்ணி சேர்ற மாரி இல்லாம, அதுவா இயல்பா வந்து அவங்கள வந்து அடையுது. புரியுதா? அந்த மாரி ஒரு நிலையில தான் அவங்க இந்த 320ல இருக்கிற கேட்டகரீஸ். ஆ ஆனா இவங்க கிட்ட ஒழுக்கம், கட்டுப்பாடு, ரொம்ப இந்த நல்ல பழக்கவழக்கம் இது அவங்க ஒரு மோசமான ஆளா கூட இருந்திருப்பாங்க அதுவரைக்கும். ஆனா, அப்படியே இந்த ஒரு இதுக்கு அப்படி வர்றப்ப, இந்த பழக்கவழக்கம், இந்த விஷயம் அத்தனையுமே அந்த ஒழுக்கம், கட்டுப்பாடு இயல்பா அவங்களோட குவாலிட்டீஸா மாறுது. எங்க மாறுது? அதுதான் இங்க வைக்கிறாங்க பாருங்க. அந்த செல்ஃபிஷ்னஸ் போயி எல்லாருக்கும் ஒரு உதவி, அந்த மாரி வந்து அவங்களுடைய நோக்கம் போறப்ப, தன்னால அவங்க கிட்ட அத்தன நல்ல விஷயங்களும் குணங்களாக வருது. புரியுதா? அது அவங்களுடைய இயல்பான ஒரு கேரக்டராக அது மாறுது. அதுக்கப்புறம் இந்த 380ல இருந்து 380 வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க இல்லையா? நான் பில்லா இவங்க எல்லாருமே சாரி டாடா, பிர்லான்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து யாரு அம்பானி. இப்ப நமக்கு தெரிஞ்சது அம்பானி.
இவங்க அந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரங்களா இருப்பாங்க. அ அவங்களுக்கு இதுவரைக்கும் வர்றதெல்லாம் வெளியில இருந்து வர்ற உந்துதல் அவங்களுக்கு இருக்கும். இந்த 320 வரைக்குமே, ஓ! இன்னொருத்தவங்கள பார்க்கிறப்ப நம்ம இப்படி பண்ணலாமே! ஸோ, அவங்களுக்கான உந்துதல் எல்லாமே வெளியில இருந்து வரக்கூடிய விஷயங்களா இருக்கும். ஆனா, இந்த 350 டூ 380ல வர்றப்ப, அவங்களுக்கு இயற்கையாகவே ஒரு பிசினஸ் மேனாவே அவங்களுக்குள்ள இருந்து வர விஷயங்கள். இயற்கையாகவே இப்ப டெண்டுல்கரா எவ்வளவு சின்ன வயசுலயே அவரு கிரிக்கெட்ல வந்து டாப் லெவலுக்கு போனாரு. அது ஆ அது எல்லாமே அந்த இயற்கையான ஒரு விஷயமா ரொம்ப ரொம்ப சராசரியான ஒரு ஃபேமிலில இருந்தவரு. ஆனாலும் அவருடைய இது எவ்வளவு டாப் லெவலுக்கு போச்சு. அந்த மாதிரி இயற்கையாகவே அந்த உந்துதல் அவங்க கிட்ட இருக்கும். அதே மாரி ரொம்ப ஆர்வம், தன்னம்பிக்கை ஜாஸ்தி இருக்கும். எ ஆனா இது இங்க வர்றப்ப எல்லாரும் ஒரு மிஸ்டேக் என்ன பண்றதுன்னா, இதையே நம்ம நெறைய விஷயத்துல பார்த்திருப்போம். ஆ பதஞ்சலி மகரிஷி பதஞ்சலியோட யோக சூத்திரத்துல கூட பார்த்தோம். இந்த 350 டூ 380க்கு வர்றப்ப, அதுவரைக்கும் எல்லாரும் வந்திருப்பாங்க. இங்க வந்தவுனே, ஓ! நான் வந்து ஹை இதுக்கு வந்துட்டேன். இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல. இதுதான் ஹையஸ்ட் லெவல்ன்னு அப்படி ஒரு மனநிலை அவங்களுக்கு வந்துருது. அதனால அதுக்கு மேல அவங்க போகாம அங்கேயே தங்கிர்றாங்க. அதுக்கு மேல தான் விஷயமே இருக்குன்ட்டு, அந்த மனநிலையில இதுதான் இந்த பாலிடிக்ஸ்ல கூட இருக்கட்டும். இந்த மாரி எல்லா இதுலயுமே வந்து, ஆ மேல வந்ததுக்கு இந்த நிலைக்கு வந்ததுக்கப்புறம், அதுக்கு மேல அவங்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. எந்த ஒரு இதுவும் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கு மேல அவ்வளோதான். அப்படியே அந்த வளர்ச்சி என்ன ஆகுது? அப்படியே நின்றுது. சரி. அப்புறம் 400க்கு வர்றார். 400க்கு இடைஞ்ச லெவல்ல இருக்கிறவங்க. அவங்க எப்படி அப்படி இருக்காங்க? இத இப்படி 2 வகையா கூட பார்க்கலாம். ஆ 400ல எனர்ஜி லெவல்ல இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கலாம். இந்த 400க்கு நம்ம வரணும்னா, நம்ம என்ன குணம் வளர்த்துக்கணும் அப்படின்றதையும் இத ஆப்போசிட் சைடாவும் நம்ம பார்த்து நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். 2 வகையாவும் இத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேயா? ஸோ ரொம்ப கவனமா இருக்கிறது, ஆர்வமா இருக்கிறது, அதுக்கப்புறம் சகிப்புத்தன்மை. நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமானது சகிப்புத்தன்மை. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த 350 டூ 380 ஆ இதுதான் என் வாழ்க்கை. நான் வாழ்க்கையோட உச்சகட்டத்த அடைஞ்சுட்டேன். இதுக்கு மேல ஒண்ணும் இல்ல. என்கிட்ட இல்லாத பணமா? என்கிட்ட இல்லாத பவரா? ஆ தமிழ் பட வில்லன்கள்லாம் அப்படித்தானே பண்ணுவாங்க. பெரிய பெரிய அ பணக்காரனா இருப்பாங்க. ஆ அந்த நான் அப்படின்ற ஒரு இதுல வந்து அப்படியே அவங்க ஒரு பக்கம் நல்ல குணம் கூட அவங்களுக்கு இருக்கும். ஆனாலும் அப்படியே அவங்க நின்றுவாங்க. அதுக்கு மேல வளர மாட்டாங்க. ஆனா, இதுல வந்து 400க்கு வர்றப்ப, அந்த ஒரு ஸ்டேட்ல இருந்து அவங்க மாறுறாங்க. மாறி என்ன பண்றாங்க? இதுதான் வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற அந்த ஒரு பெர்சனு, இல்லையே என்னமோ இருக்கு அப்படின்றது என்னமோ ஒரு உறுத்தல், ஒரு உந்துதல் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஓகேயா? அந்த வர ஆரம்பிக்கிறப்ப, அவங்களுடைய நார்மல் கண்ணோட்டத்துல இருந்து அவங்க மாறி, என்ன அடுத்த நிலைக்கு வேற நிலைய நோக்கி போறாங்க. அது என்ன அப்டின்னா, அதுவரைக்கும் அவங்களுக்குள்ள வியாபாரம் அப்டின்னாலே போட்டி இருக்கும், பொறாம இருக்கும், எல்லாம் தானே இருக்கு. ஆனா, இந்த 400க்கு வர்றப்ப போட்டி கிடையாது, பொறாம கிடையாது. புத்தி, அறிவு எல்லாமே ரொம்ப சிறப்பாக செயல்படும். அ இங்க தான் இங்கேயே ஆரம்பிச்சுருது வேற லைன். அதுவரைக்கும் ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மனுஷனாக இருக்கிறவர், அவர் புத்திசாலியா இருக்கலாம், திறமைசாலியா இருக்கலாம். இப்படிதான் ஒவ்வொரு கேட்டகரியா பார்ப்போம். இந்த 400ல இருந்து தான் இந்த ஸ்பிரிச்சுவலுக்குள்ள அவங்க அடி எடுத்து வைக்கிறாங்க. அதாவது ஸ்பிரிச்சுவல்ல அடி எடுத்து வைக்கிறவங்க 400ல. அதாவது இந்த குவாலிட்டீஸும் இருக்கணும். நம்ம சொல்ற அத்தன குவாலிட்டீஸும் அவங்களுக்கு இருக்கணும். அந்த மாதிரி. ஓகேயா? அப்ப அவங்களுக்கு அ அந்த இடத்துல தான் "ஹூ ஆம் ஐ? நான் யாரு?" அந்த ஒரு தேடுதல் இருக்கு. அதே மாரி அந்த பீயிங் இருத்தல், நான் இருக்கேன்.
அப்படின்ற அந்த ஒரு இதம் அங்கதான் இந்த ஒரு அந்த தேடுதல் ஸ்டார்ட் ஆயிருக்கிறவங்க, நான் ஒரு அந்த ஒரு எனர்ஜில இருப்பேன். அதே மாரி அவங்ககிட்ட இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, ரொம்ப பேலன்ஸ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு புடிச்சவங்க, அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால ஃபேவரும் பண்ண மாட்டாங்க. பிடிக்காதவங்கன்றதுனால அவங்க பண்றது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கும் அவங்களுடைய கண்ணோட்டம். ஓகேயா? அ இ இதுதான் வந்து ஆ அவங்களுடைய நிலையா இருக்கும். அதுக்கப்புறம் 450ல இன்னுமே அதுவரைக்கும் அறிவா இருக்கிறது, நுண்ணறிவாக மாறுது. அதுக்கப்புறம் பகுத்தறிவு ஜாஸ்தி ஆகுது. நெறைய பேர் வந்து நம்ம ஜீனியஸ், ஆ எக்ஸலன்ட் என்ன ஒரு அறிவுவையா! ஆ எப்படிதான் ஒரு தரம் பார்த்தாலே அந்த புஸ்தகத்த தலைகீழா இருக்காரு. தலைகீழா சொல்றாரு அப்டின்லாம் சொல்லுவோம் இல்லையா? நெறைய ஆராய்ச்சியாளர்கள், அப்புறம் தத்துவவாதிகள் எல்லாருமே இந்த ஒரு அப்ப எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே எனர்ஜி லெவல் வெறும் 450ல தான் இருக்காங்க. யோசனை பண்ணிக்கோங்க அப்ப. அப்ப இன்னும் எவ்வளோ இருக்கு அப்டின்ட்டு. இந்த மாரி பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாருமே ஆ அதான் சொல்றேனே ஜீனியஸ் அவங்களுக்கே வந்து அவங்களுடைய எனர்ஜி லெவலே 450. அதுக்கப்புறம் ஆ 500க்கு 500க்கு வர்றப்ப, அங்க பிள்ளையார் சொல்லி போட்டது 400ல இங்க உள்ள நுழைஞ்சிடுறாரு. அந்த அந்த பிள்ளையார் சொல்லி போட்டு அந்த வாசலுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அதாவது அவருடைய ஸ்பிரிச்சுவல் ஜர்னி ஆரம்பிக்குது. அதாவது ஆன்மீக பயணம்ங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. அப்ப அவங்க உண்மையான ஸ்பிரிச்சுவல் ஜர்னில இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய சிந்தனைகள் ரொம்ப குறையுது. சிந்தனைகள்னா என்னது? நான் அத பண்ணணும், நான் இத பண்ணணும். அது எண்ண ஓட்டம் இருக்கு இல்லையா? அது எல்லாம் ரொம்பவே ஆ ரொம்பவே கம்மியாகுது. ஓகேயா? அதே மாரி எல்லாத்தையும் ஒரு உணர்வு பூர்வமாக பா பாக்குற ஒரு குவாலிட்டி அவங்க கிட்ட வருது. அதே மாரி இன்னொன்னு, அதுவரைக்கும் நான் இத பண்ணிருவேன். நான் வந்து அத பண்ணிருவேன். நான் வந்து இத மாத்திருவேன். நான் பேசினேன்னா, உங்கள கன்வின்ஸ் பண்ணிருவேன். இந்த மாரி அந்த நான் என்னால முடியும் அப்படின்ற ஒரு லெவல் வந்து, இங்க மாதிரி என்ன ஆயிருது? நான் ஒண்ணும் பண்ணல. அங்க எல்லாம் அதுவா நடக்குது. நான் வந்து வெறும் ஒரு கருவி அப்படின்ற ஒரு புரிதல் இந்த இதுல தான் 500க்கு மேல தான் 400ல இருந்து ஆரம்பிச்சுருது. ஆனா 400ல இருந்து அவங்களுடைய சிந்தனை மாறுது. ஆனா 500ல இருந்து ஸ்ட்ராங்கா இந்த பாதைக்குள்ள அவங்க பயணிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ, அப்ப அவங்க எல்லாத்துலயும் ரொம்ப எஃபோர்ட் போடுறத விட்டுட்டு, ஓகே. இது வந்து அவரு எனக்கு ஒண்ணு குடுக்குறாரு அப்டின்னா, இது ஒரு காரணத்துக்காக குடுக்குறாரு. எல்லாத்துக்கும் குடுக்க சொல்லி குடுக்குறாரு. அந்த மாரி ஒரு புரிதல் இருக்கும். நான் வெறும் ஒரு கருவி. நான் வந்து இத பேசல. நான் வந்து இத செய்யல. என் மூலமாக கடவுள் நடத்துறாரு அப்டின்ற அருமையான புரிதல் அங்க அவருக்கு வந்துரும். ஓகேயா? அதுக்கப்புறம் ஆ இங்க தான் வந்து அருமையான ஒரு உண்மையான ஒரு பயணம் ஆரம்பிக்குது. சரி. இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒருத்தவங்க ஒரு 4, 5 ஃபிரெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு மலைக்கு போறாங்க. ஆ சதுரகிரி மலை. சதுரகிரி மலை எல்லாமே ரொம்ப நீட்டா அப்படி இருக்காதுன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப வந்து திருப்பதி மலையோ, இல்ல பழனி மலையோ படிக்கட்டெல்லாம் இருக்கும். ரொம்ப தெளிவான பாதையா இருக்கும். ஆனா சதுரகிரி வந்து ஒரு மாரி காட்டு பாதை மாரி தான் இருக்கும்ட்டு கேள்விப்பட்டேன். அந்த பாதையில நடந்து போறாங்க. நான் மொத்தம் 4 ஃபிரெண்ட்ஸ். அதுல ஒருத்தருடைய எனர்ஜி லெவல் எவ்வளோ அப்டின்னா, வெறும் 50ல இருக்காரு. ஓகேயா? அவருக்கு அந்த 50ல இருக்கவருக்கு அதான் அங்க அ அந்த சதுரகிரியில நடக்கிறப்ப முக்காவாசி பேர் செருப்பும் போட மாட்டாங்க தானே! ஸோ செருப்பு போடாம தான் நடக்குறாங்க. எல்லாருக்குமே கால்ல முள்ளு குத்துது, என்னமோ கல்லு குத்துது, என்னென்ன குத்த முடியுமோ அத்தனையும் கால்ல குத்துது. அப்ப அந்த 50
ஆ எனர்ஜி லெவல்ல இருக்கிறவருக்கு அந்த முள்ளு குத்துன உணர்ச்சியும் இல்ல. ஆனா, உடம்பு வந்து அந்த முள்ளு குத்துனதுக்கான ஒரு ரியாக்ட் பண்ணும் இல்லையா? சிகப்பா, ஒரு மாரி வீங்கிக்கிட்டு, அந்த மாரி மட்டும் இருக்கு. ஆனா, அவருக்கு அந்த உணர்ச்சி கிடையாது. புரியுதா? இத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாரி நெறைய பேர் விட்டேத்தியா இருப்பாங்க. "என்ன? எனக்கு என்ன போச்சு?" அப்படின்ற மாரி வந்து விட்டேத்தியா இருப்பாங்க. ஆனா, இவங்க ஆன்மீகத்துல இருக்காங்கன்னா, இந்த கேட்டகரிய ஆன்மீகத்துல சேர்க்க முடியாது. அவங்க பொறுப்பு இல்லாம, "எது நடந்தா நடந்துட்டு போது. எனக்கு என்ன?" அப்படின்ற மாரி இருக்கிறது. அந்த 50 வெறும் 50 எனர்ஜி லெவல். அவங்களுக்கு அந்த உணர்ச்சிய முள்ளு குத்துன உணர்ச்சி கூட இல்ல. சரி. அடுத்து ஒருத்தர் வந்து 200ல இருக்காரு. அவருக்கு வந்து முள்ளு குத்திருச்சு. அவருடைய அவருடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயோ! எனக்கு அப்படியே இந்த முள்ளு அப்படியே லைட்டா உள்ள போகுது. அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ள போச்சா, ஒரு உடைய ஒரு நர்வ அது கட் பண்ணிருச்சா, இவ்ளோ ரத்தம் வந்துச்சா, எப்படியும் ஒரு 50 எம்எல் ரத்தமாவது போயிருக்கும். காலு வந்து இவ்ளோ பெருசு வீங்கிருச்சு. அப்படி இப்படின்னு அத அப்படியே டிஸ்கிரைப் பண்றாரு. அந்த வலிய டிஸ்கிரைப் பண்றாரு. அப்படியே புலம்புறாரு மனுஷன். பொலம்பி தள்றாரு. என்ன? அவருக்கு வலி எப்படி இருக்குன்னா, உச்சபட்ச வலியா இருக்கு. இதுல ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கு. எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 250ல இருக்கிற ஒருத்தர். அவருக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வலி இருக்கு. அந்த தடிப்பு அந்த உடம்பு ரியாக்ட் பண்ணாதான இதும் கொஞ்சம் இருக்கு. ஆனா, ஓகே. இது ஒரு வேதனையான சம்பவம். சரி, நம்ம வந்து இனிமேல் இப்படி வர்றப்ப ம். கரெக்ட்டா நம்ம பார்த்து வரணும். அதுக்கேத்த மாரி முன்னேற்பாடு பண்ணி வரணுன்ட்டு, அவருடைய அறிவ வச்சு ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறார். ஓகே. 400ல இருக்கிறவரு, முள்ளு குத்துன அந்த டைம் மட்டும் கொஞ்ச நேரம் வலி இருக்கு. அதுக்கப்புறம் அத பத்தி அவருக்கு அந்த நெனைவு கூட இல்ல. அது கஷ்டமாவும் அவருக்கு தெரியல. ஏன்னா, அத நெனச்சுட்டு இருந்தா தானே அது ரொம்ப கஷ்டமா தெரியும். அவருக்கு அந்த நெனைப்பும் இல்ல. ஸோ, அந்த கஷ்டமும் அவருக்கு புரியல. கஷ்டமும் அவருக்கு இல்ல. சரி. இப்ப 500ல இருக்கவரு. அவருக்கு வலியும் இல்ல, தடிப்பும் இல்ல, எதுவுமே இல்ல. புரியுதா? அப்ப இதுல இருந்து நம்ம ரொம்ப தெளிவா ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். ஒரு என்ன சொல்றது? ஒரு உணர்ச்சியே இல்லாத ஜடம் மாரி, ஆனா இந்த நிலை வந்து அது ஒரு தப்பான நிலை. எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்காம சில பேர் இருப்பாங்க இல்லையா? வீட்ல எல்லாமே நெறைய பொறுப்பு இல்லாம வந்து இருக்கிறது. அ எந்த வித வேலையும் அவங்க செய்ய மாட்டாங்க. எந்த வித இதுவும் அவங்க மைண்ட்ல இருக்காது. நெறைய பேர் இந்த நம்ம இதெல்லாம் கூட எக்ஸாம்பிள் பார்த்தோம். ரோட்ல வந்து சில பேர் வந்து சாப்ட்டுட்டு ஏதாவது யாராவது குடுத்தா சாப்பிடுவாங்க. இல்லையா அப்படியே அலுப்புலயே அப்படியே படுத்து தூங்குவாங்க. குளிக்கணும்னு தோணாது. இந்த நிலையில இருக்கவங்களுக்கு தான் அது உணர்ச்சி இல்லாத அந்த ஒரு மனநிலை பிறண்டவங்க மாரி கூட இருப்பாங்க. அவங்களுக்கு தான் அந்த உணர்ச்சி இல்லாம இருக்கிற ஒரு நிலை. அப்ப அந்த 190ல இருக்கிறவங்க என்ன அப்படின்னா, நமக்கு அவங்களுக்கு புலம்பல் இருக்கு. அதனால அதிகபட்ச வலி அவங்களுக்கு தெரியுது. என்னன்னா, அந்த வலியவே நெனச்சுட்டு இருக்காங்க. இதுதான் நமக்கு அ நம்ம எடுத்துக்க வேண்டிய பாடம். ஒரு வலியோ, ஒரு வேதனையோ, ஒரு துக்கமோ வந்துச்சுன்னா, நான் அதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா? அது ஏன் நம்ம நெனச்சுட்டு இருக்க அதோடைய வலி ஜாஸ்தியாகுமே ஒழிய, அது கம்மியாகவே ஆகாது. இத நல்லா புரிஞ்சுக்கணும். அது எதுவா கூட இருக்கட்டும். மனித வாழ்க்கைன்னா எல்லாமே நடக்கக்கூடியது தான். எல்லாமே இயல்பான ஆ நிகழ்வுகள் தான். ஆனா, எவ்வளவுக்கு எவ்வளோ நாம அதுக்குள்ள மாட்டிக்காம வெளிய வர்றோமோ, அப்பதான் நம்மளுடைய ஆற்றல் அங்க சேமிக்கப்படும். அப்புறம் அ கொஞ்சம் ஆ இதா இருக்கிறவரு, அந்த 250ல பார்த்தோம் இல்லையா? அவர் வந்து அறிவோட இதுல இயங்குறவரு. அதனால வந்து ஓகே. வலியும் இருக்கு. உடம்பு அந்த மனசு இன்னொன்னு மனசு வலி வலின்னா தான் அந்த உடம்பு அதுக்கு ஏத்த மாரி ரியாக்ட் பண்ணி இவ்ளோ பெரிய வீக்கத்த குடுக்குது. இவர் வந்து கொஞ்சம் வலிக்குது அப்டின்ற மாரி மட்டும் அந்த அறிவுபூர்வமா நெனச்சதுனால கொஞ்சம் வலி இருக்கு. ஆனா, அந்த கால் வீக்கமும் கொஞ்சமா இருக்கு. அவருடைய அறிவோட அடிப்படையில, சரி நெக்ஸ்ட் டைம் எல்லாம் கரெக்ட்டா செக்யூர்டா வரணுன்ட்டு இது பண்ணிக்கிறாரு. ஆனா, இந்த 400ல இருக்கவருக்கு கொஞ்ச நேரம் அந்த குத்துன நேரம் மட்டும் வலி இருக்கு. அதுக்கப்புறம் அவரு அத பத்தியே மறந்துர்றாரு.
ஸோ, அ கொஞ்சமா மட்டும் அந்த லைட்டா ஒரு இது இருக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வலியும் தெரியல. அந்த அந்த சொரணையும் இல்ல. அதாவது அந்த இதையும் அவரு மறந்துட்டாரு. விட்டுட்டாரு. மறந்துட்டாருன்றதோட அதுல இருந்து வெளிய வந்துட்டாருன்னு சொல்லலாம். அப்ப அவருடைய உடம்பும் ரியாக்ட்டே பண்ணல. ஆனா 500ல இருக்கவருக்கு வலியும் இல்ல. அவருக்கும் முள்ளு குத்துச்சு. வலியும் இல்ல. அந்த தடிப்பானதும் இல்ல. வீக்கமும் இல்ல. அவர் பாட்டுக்கு இயல்பா மேல போயிட்டு இருக்காரு. ஸோ இதுல இருந்து நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். எப்படி நம்ம வாழ்க்கைய நம்ம அமைச்சுக்கணும் அப்டின்ட்டு. ஸோ இந்த 500க்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலும் சரி, மனசும் சரி பாதிக்கப்படுது. அதுக்கு மேல நம்ம 500 க 500 டச் பண்ணிட்டாலே, நமக்கு வெளியில இருந்து வர்றது எந்த பாதிப்பும் நம்மள ஒண்ணும் செய்யாது. ஒண்ணும் அசைக்காது. அத வந்து கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 500ல இருக்கவங்கலாம் யாருயா? யாருயா அந்த மகான்கள்லாம்? அப்படின்லாம் பார்க்கலாமா? அவங்க தான் தியானம் பண்ணக்கூடியவர்கள், டெய்லி தியானம் பண்ணக்கூடியவர்கள், பக்தியில இருக்கவங்க கூடியவங்க. ஏன அதாவது இது எல்லாமே ஓகே. இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு மனசு சரியில்லாத மாரி இருக்கு. இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிருவோம். அடுத்த வாரத்துல ஒரு நாள் பண்ணுவோம். இப்படி கிடையாது. அத டீப்பா பண்ணக்கூடியவங்க. ஆனா, அ இவங்க தான் வந்து இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல வாழணும்னு சொல்றாங்க பாருங்க. இவங்க எல்லாருமே இந்த இதுல தான் வர்றாங்க. 500ல வர்றாங்க. அவங்களுக்கு அ இன்னொரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுவும் இருக்கும். என்னன்னா, என்ன நடந்தாலும் அது நம்மளுடைய நன்மைக்கு தான். அந்த ஒரு நம்பிக்கை வந்து அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா, இந்த 500ல இருக்கவங்க நம்மளுடைய அ இந்த உலக மக்கள் தொகையில அவங்க எவ்ளோ இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வெறும் 1% தெரியுதா? வெறும் ஒரே 1% இந்த 500க்கே. சரி. இப்ப இன்னொன்னு வந்து ஒரு சின்னதா இன்னொன்னு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பார்க்கலாம். அந்த 200ல இருக்கிறப்ப, இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா? அதுக்காக தான் நான் இத சொல்றேன். இந்த 200ல இருக்கிறப்ப, நமக்கு எப்படி இருக்கும்னா, கற்பனைகள் நெறைய வரும். அந்த 200ல இருக்கிறதையே ஒரு நல்ல இதா தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த கற்பனையில நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம். அத வந்து நம்ம நிஜமாக்குறதுக்கு எக்ஸாம்பிள்க்கு ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு நெறைய ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா பிசினஸ் பண்றோம். நம்மளுடைய கற்பனையில வர்றத பிசினஸ் பண்றோம். அந்த பிசினஸ் பண்றப்ப, அதுக்கு நெறைய எஃபோர்ட் போட்டு அவங்க ஆ பிசிக்கல் வொர்க் வந்து நெறைய பண்ண பண்ண பண்ற மாரி இருக்கும். ஓகேயா? அதே மாரி இந்த 300ல இருக்கிறப்ப, அவங்க அவங்க எப்படி பிசிக்கல் வொர்க் பண்ணாங்களோ, இவங்க வந்து புத்தினால ஆ புத்தியில அவங்க எப்படி பிசிக்கல்லோ, இவங்க மென்டலி ஹார்ட் ஒர்க் இவங்க 300ல இருக்கவங்க. அப்ப 400ல இருக்கவங்க அறிவால தான் உழைப்பாங்க. ஆனா, இந்த 300ல இருக்கவங்கள மாரி அ மென்டலி ஹார்ட் ஒர்க் பண்ணாம, அப்படியே அ அ ஒரு ஓகே. நீ இப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு. அவ்வளவுதான். ஜஸ்ட் அந்த மாரி தான் அவங்களுடைய அ நடைமுறை இருக்கும். இந்த 500க்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே, அவங்க ரொம்ப உழைக்க தேவையில்ல. அவங்களுடைய கற்பனை இயல்பாகவே நடக்கும். இப்ப எதுக்கு தியானம் பண்ணு, பக்தி பண்ணு, உண்மையாக தியானம் பண்ணு, உண்மையா பக்தி பண்ணு. இது எல்லாமே யாரு பார்க்கறாங்க, யாரு பார்க்கல. பண்ணு, பண்ணுன்னு சொல்றோம். இப்ப தெரியுதா? நம்மளுடைய அ நம்மளுடைய கனவு அத்தனையுமே உண்மையாகவே நிஜமாகும். சரி. அப்ப ஒரு ரஃப்பா உங்களுக்கு தெளிவா புரியும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் சரி 600க்கு வந்தாச்சுயா. அங்க அதுவரைக்கும் வந்து கற்பனையில இருக்கிறது தானே வந்து ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. இதெல்லாமே பார்த்தோம். 600ல வர்றப்ப கற்பனையும் இல்ல, நிஜத்துல அத உண்டாக்கணுன்ற அந்த ஒரு தேவையும் அவங்களுக்கு இல்ல.
புரியுதா? அது முன்னாடி வந்து கற்பனை இருந்துச்சு. ஆனா அதுவா நடந்துச்சு. 500ல இருக்கிறப்ப. 600க்கு வந்தோனே கற்பனையும் இல்ல. நிஜத்துல இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற தேவையெல்லாம் அவங்க கடந்துர்றாங்க. அ அது இன்னொன்னு இந்த 510 இதுக்கெல்லாம் அவங்க வர்றப்ப என்ன ஆகுதுன்னா, ஆ அத ஒண்ணு சொல்ல வுட்டுட்டேன். அதுக்குள்ள இந்த 500 இந்த 500 ஆ ஆமா 570க்கு வர்றப்ப, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப பரவச நிலை. சில பேரெல்லாம் பார்க்கறப்ப தெரியும் இல்லையா? ரொம்பவே இந்த ஆன்மீகத்துல ஹை எனர்ஜில இருக்கவங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா, அப்படியே பரவசமா எது நடந்தாலும் அப்படியே முகத்துல வந்து அப்படி ஒரு தெய்வீக தன்மையோட ஒரு மாரி இருப்பாங்க பாருங்க. ஒரு ஒரு புன்னகையோட அப்படியே பார்க்கறக்கு வந்து ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்கிற மாரிலாம் இருக்கும் பாருங்க. அவங்க எல்லாருமே இந்த ஒரு இதுல தான் இருக்காங்க. அந்த அவங்களுடைய அந்த போன வழி வந்து பக்தியா இருக்கலாம், தியானமா இருக்கலாம், இல்ல ஞான பாதையா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா, அதோடைய முடிவு நிலையான அந்த பெருமகிழ்ச்சி, அந்த பரவசம், அந்த ஒரு நிலையில இருக்கிறாங்க. மேபி மந்திர ஜபம் இந்த இது அதுக்கப்புறம் சில வழிபாடுகள்லாம் ரொம்ப டீப்பா பண்ணக்கூடிய வழிபாடுகள் எல்லாமே இருக்கு. இவங்க எல்லாருமே அந்த பரவச நிலையில இருக்கிறப்ப, அவங்க என்ன பேசுறாங்கன்னே அவங்களுக்கு தெரியாது. வேற ஏதோ பாஷை கூட பேசுவாங்க. இதெல்லாம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். ஆ, ஆ அதுதான். அடுத்து வந்து தான் இந்த 600க்கு வர்றப்ப, இதுதான் இந்த பிளிஸ் ஸ்டேட். அதாவது என்லைட்மென்ட் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கும். இப்ப நம்மளே வந்து, "ஆ நான் தியானம்லாம் பண்றேன். நான் என்லைட்மென்ட் ஆவறதுக்கான இதுல தான் இருக்கேன். ஆயிருவேன்." அப்படின்னெல்லாம் நம்மளையே நாம நெனச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாரி அந்த பிளிஸ்ஸு, என்லைட்மென்ட், லிபரேஷன்னு சொல்ற அந்த வார்த்தை எல்லாமே, அதாவது அந்த பரமானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பரமானந்தம், ஆழ்ந்த ஒரு அமைதி, டிரான்ஸ் ஸ்டேட் அவங்க இருக்கக்கூடிய நிலை. ஆனா, அப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நான் வந்து கடவுள்ட்ட போணும். நான் வந்து கடவுளை அடையணும். நான் கடவுளோட பாதத்துல போய் சேரணும். நான் வந்து கடவுள்ட்ட அவ்வளதான். இதோட எனக்கு பிறவி வேணாயா? நீ எனக்கு வந்து நீ எனக்கு இப்படி பண்ணு, அப்படி பண்ணு. அதாவது பொருளோ இந்த மாரி கிடையாது. நான் வந்து உன்னை அடையணும். இந்த மாரி அவங்களுடைய மனநிலை இப்படியே தான் இருக்கும். அதாவது இன்னும் ஓப்பனா சொன்னோம்னா, நான் வந்து நான் வந்து கடவுள அடையணும் அப்படின்றப்பயே அந்த டுவாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வருது. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா? துவைதம், அத்வைதம். அவங்க இருக்கிற ஸ்டேட் வந்து துவைதம். ஓகேயா? அதுல இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய மனநிலை காண்பவரும் வேற, காண்பதும் வேற. அதாவது பார்க்கிறவரு வேற, அந்த பார்க்கப்படுறது வேற அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு அ அவங்களுக்குள்ள ஓடுற சிந்தனையை ஒரு கவனிக்குது அப்படின்றத ஒண்ணு கவனிக்குது. ஆமா அதானே! நமக்குள்ள ஓடுற சிந்தனைய நம்ம தியானத்துல எல்லாம் கூட சொல்லுவோம் இல்லையா? யாருன்னு பாரு. உள்ள கவனிக்கிறது நீ தூங்குனாலும் உள்ள ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? அதுதான் யாரு? அதுதான் யாரு? அப்படின்றத வந்து நம்ம தியானத்துல சொல்லுவோம். ஸோ, உள்ளுக்குள்ள ஓடுற எண்ணங்களையோ, எல்லாத்தையும் ஒண்ணு சாட்சியா இருந்து கவனிக்குதுன்றதுல ஆழ்ந்த ஒரு பிடிப்பு இருக்கக்கூடிய ஆள்களாக இவங்க இருப்பாங்க. இந்த எனர்ஜி லெவல்ல இருக்கக்கூடியவங்க. 700க்கு வர்றாங்க. அவங்க அப்ப அந்த நான் டுவாலிட்டிலக்கு வந்துர்றாங்க. ஒன்னஸ் அதாவது நான் தான் கடவுள். ஆர்யா நடிச்ச படமா? அப்படியும் வச்சுக்கலாம். அதுல என்ன கான்செப்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றது இருக்கும். இல்லையா? ஸோ, நானே அ நான் தான் கடவுள். அதுதான். நானே தான் கடவுள். கடவுள் வந்து அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுள் வந்து அதுவரைக்கும் நம்ம தேடிட்டு இருக்கிறது அந்த 600ல கூட அவருடைய தேடுதல் வெளியில தான் இருக்கும். இந்த கோயிலுக்கு போலாம், அந்த கோயிலுக்கு போலாம். அ இந்த மாரி எனக்கு வந்து முருகன பிடிக்கும். எனக்கு வந்து கிருஷ்ணன பிடிக்கும். எனக்கு பெருமாள பிடிக்கும். இல்ல
நான் வந்து அல்லாஹ்வ கும்பிடக்கூடியவரு. எனக்கு அல்லாஹ் தான். இல்ல ஜீசஸு. இந்த மாதிரி அந்த தேடுதலும், விதவிதமான பெயர்களும் வச்சு அவங்க இறைவனை தேடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இறைவன்ட்ட அடையணும் அப்படின்றது தான் அவங்களுக்குள்ள இருக்கும். எங்க வந்து அதையும் தாண்டிய ஒரு உண்மை அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இங்க ஒன்னஸ் ஒன்லி எதிர்லலாம் ஆளே கிடையாது. பார்க்கிறவரும் ஒருத்தர் தான். பார்க்கப்படுற பொருளும் ஒண்ணே ஒண்ணு தான். பார்க்கப்படுற பொருளும் சரி, பார்க்கிறவனும் சரி 2மே ஒண்ணு தான். அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஸ்டேட்ல அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு மனசுன்றதே கிடையாது. மனசு கிடையாது, பற்று கிடையாது, ஆசை கிடையாது, எந்த ஒரு உணர்ச்சியும் கிடையாது. உடம்பு இருக்கும். ஆனா அவங்களுடைய உடம்பு தானா அப்படின்றது கூட அவங்களுக்கு வந்து ஏன்னா நான் வேற, அந்த உடம்பு வேற அப்படின்றத தாண்டி அவங்க உள்ள பயணிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ அந்த அந்த நான் என்ற உணர்வு என்ன அப்டின்னா, அது அவங்க கண்டுபிடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் என்ன அப்டின்னா, எந்த ஒரு நோக்கமோ இல்லாதது தான் அவங்களுடைய நோக்கம். சரி. இதையும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஒரு இப்ப இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியுதா என்னன்னு தெரியல. டிவில வந்து சாரி ரேடியோல வந்து ஆ அப்ப சிலோன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கும். எனக்கே கொஞ்சம் மறந்துருச்சே. சென்னைன்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கும். மதுரை, கோயம்புத்தூர் இதெல்லாம் கூட இருக்கும். அத செட் பண்றதுக்கு ஒரு அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து அந்த ஒரு முள்ளு மாரி ஒண்ணு இருக்கும். அத கொண்டு வந்து அப்படியே டர்ன் பண்ற மாரி இருக்கும். அப்படி இருக்கும். அப்ப ஒரு ரேடியோல டியூன் பண்றோம். எதுக்கு டியூன் பண்றோம்னா, ஒரு 98.3 அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட்க்கு வர்றதுக்கு பண்றோம். சரி. அதுல பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது வந்து ஒரு 101.2ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அவரு மாறுறாரு. இந்த 98.3க்கும் 101.2க்கும் நடுப்புற ஒரு கேப் வரும் இல்லையா? இங்க இருந்து அது போகணும். அது போகறதுக்குள்ள நடுப்புற அ கொஞ்சம் பழைய ஆளுங்க இத எல்லாருமே வந்து இது பண்ணியிருக்கலாம். கொர 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 கொரன்னு அப்படியே ஆணிய போட்டு தரையில தேய்க்கிற மாரி ஒரு சவுண்ட் இருக்கும். அந்த சவுண்டு தான் அந்த ஒரு வெற்றிடம் தான். அப்ப அந்த இடத்துல வந்து எந்த ஒரு புரோகிராமும் இல்ல இல்லையா? ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்குள்ள போற அந்த நடுப்புற அந்த கொரகொர சவுண்டுக்குள்ள எந்த புரோகிராமும் இல்லன்ட்டு நம்ம நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுக்குள்ள தான் இந்த புரோகிராம்ஸ் எல்லாமும் அடங்கி இருக்கு. அந்த மாரி தான் இந்த ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு வெற்றிடம் தான் உண்மையானது. சூன்யம் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா? அந்த சூனியத்துல அந்த வெற்றிடத்துல கவனத்த வையி. அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா, சட்டுன்னு நமக்கு எதுன்னே வெற்றிடம் தெரியாம, நான் வெற்றிடத்துல கவனத்த வச்சுட்டேன்ட்டு தான் நம்ம நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா எவ்ளோ இது நம்ம எங்க இருக்கிறோம், எவ்ளோ இது நம்ம போகணும் அப்படின்றது தெரியுமா? ஸோ, அந்த ஒரு இதுல தான், அந்த வெற்றிடத்துல தான் அந்த உண்மையே அடங்கி இருக்கு. சூனியம் தான் உண்மையான நிலையே. அத அத உணர்ந்தவங்களாக அங்க இருப்பாங்க. அதாவது ஒரு சின்னதா ஒரு ரஃப்பா பார்க்கணும்னா, இந்த 400ல நம்ம பார்க்கிறப்ப, அந்த 400ல இருக்கிற நபர்கள் எல்லாமே அறிவு சார்ந்த ஒரு உலகத்துல அவங்க இயங்கிட்டு இருப்பாங்க. அதே 500க்கு இயங்குறவங்க எல்லாருமே அந்த இன்ட்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த உள்ளுணர்வு சார்ந்து ஒரு இயங்குற உள்ளுணர்வும் அவங்கள இயக்குற மாரி இருக்கும். ஓகேயா? ஸோ இந்த 500 டூ 600ல வர்றப்ப, ஒரு அருமையான ஒரு ஸ்டேஜ்க்கு வர்றாங்க. 505ல இருக்கிறப்ப அவங்க ரொம்ப மத்தது எல்லாமே பார்க்கறது எல்லாமே அழகா தோன்றும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல 530ன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வர்றப்ப அன்பு, அன்பே சிவம். அந்த ஒரு கான்செப்ட்ல உறுதியா இருப்பாங்க. இன்ஃபினிட்டி லவ். எனக்கு யாரு இவனா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான். அவனா இருந்தாலும் ஒண்ணுதான். எதிர் வீட்டுக்காரனா இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான். விரோதியா இருந்தாலும் ஒண்ணுதான் அப்டின்ட்டு அந்த மாரி ஒரு ஆ லெவல்ல இருப்பாங்க. அப்ப அந்த மாரி லெவல்ல இருக்கிற ஒருத்தவரு எங்கேயோ பேசுறாருன்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ ஒரு உபன்யாசம் பண்றாரு. எங்கேயோ ஒரு ஸ்பீச் குடுக்குறாரு. என்னமோ ஒரு கோயிலுக்கு வந்திருக்காரு. ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. அங்க நம்ம போறதப்ப கூட அவரால நமக்குள்ள இருக்கிற
கெட்ட விஷயங்களா இருக்கட்டும், உடல்ல இருக்க விஷயங்கள் கூட அந்த உண்மையான அந்த ஸ்டேட்ல இருக்கவங்கள நான் சொல்றேன். திரும்பவும் சொல்றேன். அது தன்னால நம்மளால உணரவும் முடியும். சோ, அந்த நிலையில இருக்கவங்களுக்கு காலம் அப்படின்றதே ஒரு மாயையா தான் இருக்கும். ஸோ, இந்த அந்த 700ல இருக்கிறவங்க, அவங்களுக்கு எந்த உ கடவுள் உருவத்தையும் அவங்க இது பண்ண மாட்டாங்க. அந்த வெற்றிடத்துக்குள்ள தான் அத்தனையும் அடங்கியிருக்கு அப்படின்றப்ப, அந்த வெற்றிடத்தை தான் அவங்க கவனிக்கிறது முழுசா இருக்கும். இதுல தான் உண்மையே இருக்கு அப்படின்ற அந்த ஒரு புரிதல். புரிதல் இல்லாம கண்மூடித்தனமாக இல்ல. நான் திரும்பவும் சொல்றது அதுதான். புரிதல் அவங்களுக்குள்ள உண்டாகும். அத சுத்தி தான் அத்தனையுமே இருக்கு. அதுக்கப்புறம் அந்த 700ல இருந்து 1000த்துக்கிட்ட வர்றப்ப ஃபுல்லுமே தெய்வீகம், டிவைனிட்டி, இன்ஃபினிட்டி அதுதான். அந்த இந்த 500ல இருக்கிறவங்களே இந்த உலகத்துல இருக்கிற அத்தன பேரையும் நம்ம கணக்குல எடுத்தாலே 1% தான் சொல்றோம். இதுக்கு மேலலாம் யாராவது இருந்திருப்பாங்க? தெரியலையே! அதுதான். ஸோ, அந்த ஒரு கடவுள் தன்மையில இருக்கிறவங்க தான் அந்த 1000த்துல அந்த 700 டூ 1000ல இருக்கிறவங்க. 700ல இருக்கிறவங்கள பார்த்தாச்சு. அதுக்கு மேல இருக்கிற லெவல் அத்தனையுமே முழுக்க, முழுக்க தெய்வீகம் மட்டுமே. கடவுள் என்னத்த கடவுள்? நம்மளுடைய தமிழ்ல தான் இதுக்கு அருமையான ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, உள்ள போ. கடந்து எல்லாத்தையும் கடந்து உனக்குள்ள போ. உனக்குள்ள போனீனா தான் என்ன இருக்கு? என்ன? எதுக்கு உனக்கு இந்த பிறவி வந்திருக்கு? எதுக்கு உனக்கு கை இப்படி இருக்கு? எதுக்கு உனக்கு மூளை இப்படி இருக்கு? இது எல்லாமே நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட்டு உடம்பை பத்திய ஒரு அறிவு வரும். அதுக்கப்புறம் மனச பத்திய அறிவு வரும். இந்த மாரி அ அறிவை பத்திய அறிவு வரும். எல்லாமே அந்த உடந்து செல்றப்ப தான், உள்ள 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 போறப்ப தான், வெளிய இருந்து நம்ம அப்படியே ஒரு டர்ன் கடந்து உள்ளே செல்வோம். அப்ப கடந்து உள்ள போறப்ப தான், நம்மள சுத்தி எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கு. நம்மள சூழ்ந்து இருக்கு. நமக்கு பக்கத்துல இருக்கு. நம்ம கிட்ட இருக்கு. நமக்கு எதிர்ல இருக்கு. எதிர் வீட்ல இருக்கு. பக்கத்து வீட்ல இருக்கு. நம்ம விரோதி கிட்ட இருக்கு. இது எல்லாமே நம்மளால உணர முடியும். ஸோ எல்லாரும் உள்ளே செல்வோம். ரூமுக்குள்ள இல்ல. நமக்கு நமக்கு உள்ள அப்படின்ட்டு. எல்லாரும் ஒரு நல்ல நிலையை அடையணும்ன்ட்டு வாழ்த்தி, இந்த இது ரொம்ப முக்கியமானது. திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ இத எல்லாருமே ஒரு அ முதல்லாம் பாக்கெட் டைரின்னு ஒண்ணு இருக்கும். ஏன்னா நெறைய பேருக்கு அதெல்லாமே வந்து இந்த கல்யாண வீடுகள்ல, இந்த கோயில்கள்ல இதெல்லாம் குடுப்பாங்க. அதுல முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கும். எல்லாருமே அத பாக்கெட்ல வச்சுக்குவாங்க. இந்த தேதி இதுல எல்லாமே இருக்கும். நெறைய விஷயங்கள். நம்ம வேணும்னா அத சின்னதா நம்ம எழுதிக்கலாம். அந்த மாரி இந்த ஒரு இத வந்து எல்லாரும் ஆ நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம எங்க வரணும்ன்றத நீங்க ஒரு கோல் மாரி கூட செட் பண்ணிக்கலாம். எதுவுமே ஆர்டிபிஷியலா இல்ல. அது இயல்பா நடக்கணும். முக்கியமா அத சொல்றேன். மேக்கப் போடக்கூடாது. ஒரிஜினல் பியூட்டி. வாழ்க வளமுடன். வாழ்க வளத்துடன்.